ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 உடைய டாப் 5 ட்ரெண்டிங் ஐடி ஜாப் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஐடியில் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன டொமைனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன டொமைனுக்கு ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்குன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐடியில் 2025 கூட ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பர் 1 ஜாப் வெப் டெவலப்மெண்ட். என்னடா சொல்கிற அப்படின்னு பார்க்குறப்போ, வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சும்மா நினைக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் மட்டும் கிடையாது. அதாவது வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக ஐடியில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மளிகை கடைக்கு தேவையான ஒரு வெப்சைட்டில் ஆரம்பித்து ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியுடைய டேட்டா ட்ராக்கிங் வரைக்கும், அவங்களுடைய இன்வென்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய சப்ளை செயினாக இருக்கட்டும், இது மாதிரி பெரிய பெரிய ப்ராசஸ் வரைக்குமே இன்றைக்கு வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக, குளோபல் ஃபுல்லாக வெப் அப்ளிகேஷனை தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2025லேயுமே வெப் அப்ளிகேஷனுக்கான ஸ்கோப்பு ரொம்ப சாலிடாக இருக்குது. ஃப்யூச்சர்லேயுமே இந்த ஸ்கோப் இருந்துகிட்டு தான் இருக்கும். வெப் அப்ளிகேஷனுடைய மேக் பண்ணுற டெக்னாலஜி மாறுமே தவிர வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டொமைனோ இந்த டெக்கோ மாறத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போவுமே வெப் அப்ளிகேஷனுக்கான ஸ்கோப்பும் சேலரியும் ரொம்ப ரொம்ப சாலிடாக, ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 25லேயுமே வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி டேட்டுக்கு என்ன டெக்னாலஜியை வெப் டெவலப்மெண்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான ஒரு ஜாப் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் வெறும் டேட்டா தான் இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய டேட்டாஸை ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டேட்டாவை வச்சு முக்கியமான பிஸ்னஸ் டெசிஷன்ஸை பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுப்பாங்க. அப்போது அந்த அப்ளிகேஷன்லேருந்து அந்த டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் நடுவில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த விஷயம் தான் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிந்த்ரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்லேருந்து டேட்டாவை ஃபில்டர் பண்ணி ஒரு இடத்துல பக்காவான ஆர்கனைஸ்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் எல்லா ப்ராசஸையும் பண்ணுறது டேட்டா இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க வரைக்கும், இந்த மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டொமைனுக்கான ஸ்கோப்பு ரொம்ப ரொம்ப சாலிடான ஸ்கோப்பு. ஸோ நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் 25ல் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேலரி வைஸும் சரி, உங்களுடைய கரியர் க்ரோத் வைஸும் சரி, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கோப் டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்குது. மூணாவது முக்கியமான ஒரு ஜாப் பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஏன் சைபர் செக்யூரிட்டி நம்ம 25லேயும் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம நிறைய டேட்டாவையும் நிறைய டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதும் மூலிமா அங்கே இடத்துல டேட்டா தெஃப்ட்டுக்கும் டேட்டாவுக்கு நிறைய செக்யூரிட்டியும் தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கையில் மொபைல் ஃபோன்ஸும் லேப்டாப்ஸும் இருக்கிற வரைக்கும் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு ரொம்ப ரொம்ப சாலிடாக இருந்துகிட்டே இருக்கும். சைபர் செக்யூரிட்டியை யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் ஆகுமே தவிர சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் 25லேயுமே சைபர் செக்யூரிட்டியை நம்பி அதை லேர்ன் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய கரியரை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வைஸ் சாய்ஸாக இருக்கும். ஃபோர்த்து முக்கியமான ஒரு விஷயம், இது இன்றைக்கும் ஃப்யூச்சருக்கும் இந்த ஜாப் ரொம்ப முக்கியமான ஜாப். அதுதான் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறப்போ, இப்போ ChatGPT அப்படிங்கிறது ஒரு ஏஐ ஏஜென்ட் தான். அதோட வேலை என்ன அப்படின்னா, சர்ச் இன்ஜினை நமக்கு டெக்ஸ்ட்டு வடிவில் நமக்கு கொடுக்குற ஒரு ஏஜென்ட் அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் கோட் எழுதுறதுக்கு ஒரு ஏஐ இருக்குது, இ-காமர்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு ஏஐ இருக்குது. இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஒரு ஏஜென்ட்ஸ் இருக்குது. அது ஏஐ வச்சு, அதாவது பைத்தான் வச்சு, மெஷின் லேர்னிங் வச்சு, இது மாதிரி எக்ஸட்ராவை வச்சு அந்த ஏஜென்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் கோயிங் ஃப்யூச்சரில் ஏஐ ஏஜென்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்கும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில். ஃபைனல் அண்ட் முக்கியமான ஒரு டெக்னாலஜின்னு நான் சொல்கிறது பிளாக் செயின் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிட்காயின்ஸு, என்எஃப்டி இது எல்லாமே இந்த பிளாக் செயினை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா
டிரான்சாக்ஷன்ஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரொம்ப சேஃபாகவும் வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். உங்களோட ஹாஸ்பிட்டல் டேட்டாவை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இது மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஒர்க்கையே ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு ஸ்டோரேஜாக வச்சு அதையும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் செக்யூர்டாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணி ஆல்ரெடி வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கோயிங் ஃபர்தர் பிளாக் செயினுக்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் செயின் கற்றுக்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சர் வைஸும் சரி, இந்த இயரில் 25லேயும் நீங்கள் ஜாப்ஸ் தேடுறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியாக பிளாக் செயின் வந்து இருக்கும். இதுதான் நான் வந்து ரிசர்ச் பண்ணேன், டாப் 5 ட்ரெண்டிங் ஐடி டெக்னாலஜி 2025. இதை தாண்டி இன்னும் நிறைய டெக்னாலஜிஸும் வந்து இருக்குது, நிறைய ஜாபுக்கும் ஸ்கோப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் என்னோடய ரிசர்ச் படி இந்த 5 ஜாப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து இருக்கக்கூடிய ஜாப்ஸு. ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் ரிலேட்டட் வீடியோஸை நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.